Exercise 3.6 question number 4. Show that cos pi by 15, cos 2 pi by 15, cos 3 pi by 15, cos 4 pi by 15, cos pi 5 by 15, cos 6 pi by 15, cos 7 pi by 15 is equal to 1 by 128. So நம்ம proof பண்ண சொல்லிருக்காங்க. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், LHS எடுத்து RHS proof கொண்டு வர போறோம். So first நமக்கு கொடுத்திருக்கிற LHS நம்ம எடுத்து எழுதிக்கலாம். So நமக்கு LHS என்னன்னு பார்த்தோம் அப்படினா cos pi by 15 degree, அதே மாதிரி cos 2 pi by 15, sorry இங்க டிகிரி போட வேணாம், cos 3 pi by 15, cos 4 pi by 15, cos pi 5 pi by 15, cos 6 pi by 15, cos 7 pi by 15. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது இது எல்லாமே ரேடியன் மெஷரு, நம்ம டிகிரி மெஷருக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த பையோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸோ 180 by 15, ஸோ 180 by 15 போட்டிங்க அப்படின்னா நமக்கு 15 வந்து 115 இருக்கும், 30 அகைன் 2, அப்போ 12 டிகிரி வரும். ஸோ இதை நம்ம டிகிரியாக மாற்றிடலாம், காஸ் 12 டிகிரி. ஸோ அதே மாதிரி இங்கே பை பை 15, பை பை 15, பை பை 15, ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 3, 4 இருக்கு. அப்போ நம்ம இது எல்லாமே 12 எடுத்துக்கிட்டோம் 5 by 15 அப்படின்னா 2 into 12, அப்போ காஸ் 24 டிகிரி கிடைக்கும். அதே மாதிரி 3 12s are 36 டிகிரி, காஸ் 40, அப்படியே 12ஓட மல்டிபிள்ஸாக போகுது, காஸ் 48 டிகிரி, காஸ் 60 டிகிரி, காஸ் 6 12s are 72 டிகிரி, காஸ் 84 டிகிரி. ஸோ இதெல்லாமே நமக்கு 12ஓட மல்டிபிள்ஸாக வந்துடுச்சு. இப்போ காஸ் 12 டிகிரி, காஸ் 24 டிகிரி, காஸ் 36 டிகிரி, காஸ் 48 டிகிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம படிச்சிருப்போம், எக்ஸாம்பிள் 3.32ல். ஸோ என்ன ஒரு ப்ரூஃப் படித்தோம் அப்படின்னா, காஸ் ஏ, காஸ் 2a, அதே மாதிரி காஸ் 2 ஸ்கொயர் ஏ, இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு காஸ் 2 power n minus 1a இருக்க வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரூஃப் என்ன கொண்டு வந்திருப்போம் அப்படின்னா sin 2 power na by 2 power n sin a. ஸோ இது நம்ம ப்ரூஃப் ஆல்ரெடி இது படித்தது. ஸோ இதை நம்ம இந்த சம்முக்கு நம்ம ரீகால் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது காஸ் ஏ, காஸ் 2a, அதே மாதிரி இப்போ நம்ம இதோட மல்டிபிள், இது ஏனா இது 2a, ஆனால் 2 ஸ்கொயர் ஏனா 4a வரும். அப்போ நமக்கு 4 12s are 48 வரும். அப்போ நம்ம இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா காஸ் 12 டிகிரி, காஸ் 24 டிகிரி, நெக்ஸ்ட் வந்து காஸ் 48 டிகிரி எழுதிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு இது காஸ் ஏ, இது காஸ் 2a, அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர்னா காஸ் 4aன்னு வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு ரிமைனிங் வந்து காஸ் 36 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு ஸோ இது நான் இதனோட மல்டிபிள்ஸ் அடுத்து பார்த்தோம். சப்போஸ் இது நான் ஏ எடுத்தேன் அப்படின்னா 2a வருது. ஸோ 36 2s are 72, அப்போ நான் அடுத்தது வந்து காஸ் 74 நெக்ஸ்ட் இது பக்கத்தில் எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ காஸ் 36 டிகிரி, காஸ் 70 டிகிரி. ஸோ ரிமைனிங் வந்து காஸ் இங்கே 60 டிகிரி இருக்கு, காஸ் 84 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படி நான் இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த 12 24 48 நான் ஒரே டைம் எழுதியிருக்கேன், 36 72 எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க காஸ் 60யும் காஸ் 84யும் லாஸ்ட்ல எழுதியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ காஸ் 12 டிகிரி, காஸ் 24 டிகிரி, காஸ் 48 டிகிரி இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண அப்படின்னா நமக்கு n பவர், அதாவது 2 power n minus 1a வரைக்கும் நமக்கு வரதுனால 2 power n கொடுத்துருக்காங்க. இங்கே நான் a 2a 2 ஸ்கொயர் a, அப்போ நான் வந்து 2 power n-aக்கு நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா சைன் 2 கியூப், ஏன்னா நமக்கு 3 டேர்ம்ஸ், அதனால சைன் 2 power 3a by 2 கியூப் சைன் 12 டிகிரி. ஏன்னா நமக்கு இங்கே வந்து a வந்து நம்ம 12 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே வந்து நமக்கு a வந்து 12 டிகிரின்னு வரதுனால சைன் 2 கியூப் 12 டிகிரி, 2 கியூப் சைன் 12 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து இதனோட ஃபார்முலா இது. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் 36 காஸ் 72 ரெண்டு டேர்ம் தான் வந்திருக்கு. அப்போது சைன் 2 ஸ்கொயரு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஏ வந்து இங்கே எனக்கு 36 டிகிரி, அப்போ 36 டிகிரி, அதே மாதிரி 2 ஸ்கொயரு சைன் 36 டிகிரி. ஸோ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு காஸ் 60 டிகிரி, அதோட வேல்யூ 1/2, அடுத்து காஸ் 84 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேவா? இது நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு தனியாக எழுதிக்கோங்க. ஓகேவா?
ஏன்னா நம்ம ஃபார்முலா எப்பவுமே ஒரு பிளாக் பென்ல எழுதி இந்த மாதிரி செப்பரேட்டாக தையில் எழுதிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரீகால் பண்ணும்போது. நெக்ஸ்ட் நமக்கு சைன் 2 கியூப் இருக்கு இல்லையா, அதை நம்ம 8 எழுதிக்கலாம் 12 டிகிரி. அதே மாதிரி இங்கே 8 சைன் 12 டிகிரி. நெக்ஸ்ட் சைன் 4 இன்ட்டு 36 டிகிரி பை 4 சைன் 36 டிகிரி. ஸோ அதே மாதிரி ஹாஃப் இந்த 84 டிகிரியை வந்து நான் காஸ் 90 மைனஸ் 6 டிகிரி அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா, 90 மைனஸ் 6 நமக்கு 84. நெக்ஸ்ட்டு காஸ் 96 டிகிரின்னு கிடைக்கும் இது. அதே மாதிரி இது 8 சைன் 12 டிகிரி. நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 to 144. ஸோ சைன் 144 டிகிரி பை நமக்கு 4 சைன் 36 டிகிரி. நெக்ஸ்ட் 1/2 இந்த சைன் 90 சாரி காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, அப்போ சைன் 6 டிகிரின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா சைன் 90 ப்ளஸ் எழுதுறேன். ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 6 டிகிரி. ஸோ நமக்கு 8 சைன் 12 டிகிரி இன்ட்டு இந்த 144 சைன் 180 மைனஸ் எழுதுறேன். சைன் 180 மைனஸ் 36. ஸோ 180 36 சப்ராக்ட் பண்ணால் 144 கிடைக்கும். அதே மாதிரி 4 சைன் 36 டிகிரி இன்ட்டு ஹாஃப் சைன் 6 டிகிரி. ஸோ இங்கே 90 ப்ளஸ் தீட்டா உங்களுக்கு தெரியும் எந்த குவாட்ரண்ட்டில் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ அப்போ நமக்கு பாசிட்டிவ் தான் சைன் ரேஷியோ. அப்போ நமக்கு சைன் 6 டிகிரி. ஓகே, சைன் 90 ப்ளஸ் நம்ம எப்படி எழுதுவோம் காஸ், அப்போ காஸ் 60 டிகிரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி நமக்கு சைன் 180 மைனஸ் வந்து நமக்கு சைன் தான். ஸோ அப்போ நமக்கு சைன் இன்ட்டு சைன் 36 டிகிரி. ஸோ இங்கே நம்ம 2 4 8 8 4s are 32 32 2s are 64. அப்போ நம்ம இங்கே 64 எழுதிக்கலாம். 64 இந்த சைன் 12 டிகிரி சைன் 36 டிகிரி. ஸோ இங்கே ஒரு சைன் 6 டிகிரி இருக்கு. ஓகேவா, இந்த சைன் 36 இந்த சைன் 36 டிகிரி நம்ம கேன்சல் பண்ணலாம் சேமாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு காஸ் 6 டிகிரி இருக்கு, சைன் 6 டிகிரி இருக்கு பை நமக்கு 64 சைன் 12 டிகிரி இருக்கு. ஸோ இப்போ எதை கேன்சல் பண்ண முடியும், காஸ் ஏ காஸ் பி நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால எனக்கு காஸ் ஏ சைன் ஏ ஃபார்முலா ரெண்டுமே நமக்கு டிகிரி சேமாக இருக்குது ஏஏ. ஓகேவா, ஸோ நம்ம இது என்ன ஃபார்முலா நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா 2 சைன் 2a நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ சைன் 2a நம்ம படித்தது ஹாஃப் 2 காஸ் ஏ சைன் ஏ படிச்சிருப்போம், இல்லை 2 சைன் ஏ காஸ் ஏன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ எனக்கு சைன் ஏ காஸ் ஏ வேணும் அப்படின்னா இது இந்த பக்கம் அமைச்சிட்டோம் அப்படின்னா 1/2 சைன் 2ஏன்னு வரும். சைன் காஸ் ஏ சைன் ஏ இல்லை சைன் ஏ காஸ் ஏ ரெண்டுமே சேம் தான். ஆனால் இங்கே பாருங்கள் நம்ம இப்போ லாஸ்ட்டாக படித்த ஐடென்டி கூட இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அங்கே ஏ தனி இது தனியாக இது தனியாக வரும். ஆனால் இது ரெண்டு சேமாக வந்துச்சுன்னா நம்ம அந்த ஐடென்டி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் காஸ் ஏ சைன் பின்னு வந்துச்சுன்னா நம்ம இப்போ படித்த ப்ராடக்ட் ஐடென்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ காஸ் ஏ சைன் ஏ வரதுனால இங்கே நமக்கு ஹாஃப் சைன் 2a. அப்போ ஹாஃப் சைன் ஏனா நமக்கு இங்கே 6 டிகிரி. அப்போ 64 சைன் 12 டிகிரி. அப்போ நமக்கு half sin 2 6 are 12 by 64 sin 12 degree. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 1/2 இருக்கும். ஸோ எல்லாம் 1/2 அப்படியே வச்சுக்கலாம். 64 வந்து நமக்கு பை 64 by 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்தோம்னா 1/64 வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 128 கிடைக்கும். ஸோ 64 2s are. ஸோ அப்போ 1/128. ஸோ இதுதான் நம்மளோட RHS. ஸோ therefore LHS equal to RHS. ஸோ இந்த ப்ரூஃப் எடுத்து எழுதிக்கோங்க. Hence proved.